அஸ்ட்ரோ பிரபஞ்சம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் கோவிந்தராஜ். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ராய சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. இன்றைய நாள் இனிய நாளாக மலரட்டும். நேயர்களே, நாம் இன்றைய நாள் இன்று இயங்கக்கூடிய நட்சத்திரத்தை வைத்து 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நட்சத்திரம் பிரபஞ்சத்தில் இயங்கக்கூடிய இந்த நட்சத்திரம் இன்று என்ன பலனை கொடுக்க இருக்கிறது, எந்த நட்சத்திரக்காரர்கள் இன்று இயங்கக்கூடிய பூரம் நட்சத்திரத்துக்கு உண்டான பொருளை எந்த வகையில் பயன்படுத்தலாம் என்று ஒரு வாழ்வியல் பரிகார முறையை இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது இயங்கிட்டு இருக்கு. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 2ஆம் நாள் 14/2/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம். அப்ப முதல்ல இந்த பதிவுல பாத்தீங்கன்னா இந்த பூரம் நட்சத்திரத்துக்கு உண்டான இருப்பிடங்கள் என்ன, அப்ப அந்த நட்சத்திரத்தோட மலர் எது, உணவுகள் என்ன, அடுத்து விலங்கு, மரம், இந்த விஷயமெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த நட்சத்திரத்துல இயக்க வேண்டிய நட்சத்திரங்கள் யாரு, தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த பூரம் நட்சத்திரத்துக்கு உண்டான இருப்பிடம் எடுத்துட்டா வீடு சார்ந்த இடங்கள். அப்போ அதிகமா வீடு சார்ந்த இடங்கள்ல தான் இந்த பூரம் நட்சத்திரத்தோட இயக்கம் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து உணவுகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எலுமிச்சம்பழம் ஜூஸு, அடுத்து எலுமிச்சை சாதம், தயிர் கட்டி, கெட்டியா இருக்கக்கூடிய தயிர் கட்டி அப்படிங்கிறது இந்த பூர நட்சத்திரத்தோட உணவுகளா வருது. மலர்னு எடுத்துட்டீங்கன்னா தாமரை மலர், விலங்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பெண் எலி, அடுத்து மரம்னு எடுத்துட்டீங்கன்னா பலாமரம், தெய்வம்னு எடுத்துட்டீங்கன்னா ஆண்டாள் பார்வதி தேவி. அப்ப இது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இன்றைய நாள் இயங்கக்கூடிய இந்த பூர நட்சத்திரம் யாருக்கெல்லாம் சாதகமா இருக்க போகுது, யாரெல்லாம் இந்த நட்சத்திரத்தை நம்ம இந்த பொருளை எடுத்துட்டு நம்மளுடைய ரெகுலரா இருக்கக்கூடிய வேலையை தொடங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் இயக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிற நம்ம ஹெட்டிங்லயே வச்சுக்கலாம். கிருத்திகை, ரோகிணி, திருவாதிரை, பூசம், மகம், உத்திரம், அஸ்தம், சுவாதி, மூலம், பூராடம், திருவோணம், சதயம், இந்த நட்சத்திரக்காரங்க இந்த பூரம் நட்சத்திரத்தோட பொருளை நீங்க இன்னைக்கு எடுத்துக்கலாம். அப்போ சாப்பிட்டுக்கலாம்னு அர்த்தம். ஒரு எலுமிச்சை ஜூஸ் குடிச்சிட்டு நீங்க இன்றைய பணி செஞ்சீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்ப அந்த ஆண்டாள் வழிபாடு அப்படிங்கிற விஷயம், தெய்வத்தை வணங்கிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். அப்ப இன்று தவிர்க்க வேண்டிய நட்சத்திரக்காரங்க இவங்க என்ன பண்ணணும், இந்த பொருளை தானமா கொடுக்கும், மற்றவங்களுக்கு தானமா கொடுக்கணும், அவங்க எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதா நம்ம இதுல இருக்கக்கூடிய விஷயம். சிம்பிள் லாஜிக் தான் இது, சரிங்களா? அப்ப தவிர்க்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, மிருகசீரிஷம், புனர்பூஷம், ஆயில்யம், பூரம், சித்திரை, விஷாகம், அனுஷம், கேட்டை, உத்ராடம், அவிட்டம், பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி, இந்த நட்சத்திரக்காரங்க இந்த பூர நட்சத்திரத்தோட பொருளாகிய எலுமிச்சம்பழத்திலான ஜூஸு, அதே மாதிரி எலுமிச்சை சாதம், தயிர் கட்டி, சரிங்களா, இந்த பொருளை நீங்க எடுத்துக்க கூடாது. அப்ப இன்னைக்கு எலுமிச்சங்காய் ஜூஸ் நீங்க குடிக்க கூடாது அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கணும். யாராவது 2 பேர்த்துக்கு வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா இன்று இயங்கக்கூடிய நட்சத்திரம் இது. இந்த பிரபஞ்சத்துல சந்திரன் இந்த நட்சத்திரத்தினால போயிட்டு இருக்காரு. அப்ப இந்த 27 நட்சத்திரத்துக்காருக்கு இயக்க வேண்டிய நட்சத்திரம் யாரு, தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் யாருன்னு இந்த பதிவுல நம்ம சொல்லி இருக்கிறோம். இதை செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு கிரகம் இயங்குவது என்பது நட்சத்திரத்தோட சாரத்துலதான் இயங்க போகும். அப்ப அந்த சாரம் அப்படிங்கிற விஷயம் ஜோதிடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் எத்தனாவது தாரையில வருது, எத்தனாவது நட்சத்திரமா வருதுன்னு பார்த்துதான் நம்ம இந்த பலனை உங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் நட்சத்திர ஜோதிடம் அப்படிங்கிற பேசிக்ல பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த நட்சத்திர ஜோதிடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 15 விதமான விதிகளுக்கு உட்பட்டு உங்க ஜாதகத்துல நீங்க இந்த பிறவியில பாத்தீங்கன்னா எப்படி நீங்க இந்த நட்சத்திரத்தை இயக்கிறது, எந்தெந்த நட்சத்திரம் உங்க ஜாதகத்துக்கு நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஒரு கண்டென்ட்டா நம்ம ஃபாலோ பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். அந்த மெத்தட் ரொம்ப சூப்பரா இருக்கு, சரிங்களா? அது நீங்க பயன்படுத்திக்கீங்க. இந்த கை தானே, சரி, தெரியும், பிரச்சனை இல்லை. அப்ப இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த பதிவை பார்க்கக்கூடிய அன்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா மாறப்போகுது. ஏன்னா பிரபஞ்சத்தோட இயக்கத்தோட சேர்த்துதான் நான் இந்த விஷயத்த சொல்றேன். அதனால மறக்காம பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.
விழுந்தால் விதையாய் விழுவோம், எழுந்தால் மரமாய் எழுவோம்.